இந்த கற்பூர பரிகாரங்களால் திடீர்னு பணவரவு, காந்த மாதிரி பணம் உங்களையே தேடி வரும். ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையே மாற வைக்கலாம். இந்து மதத்தில் பூஜை பண்ணும்போது கற்பூரம் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. கற்பூரம் எரித்து ஆரத்தி காட்டுறது ரொம்ப சுபம்னு நம்புகிறாங்க. கற்பூரம் எரிச்சா அது மத சம்பந்தமான நன்மை மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் காரணமும் இருக்குது. தினமும் கற்பூரம் எரிச்சா சுற்றி இருக்கும் பாக்டீரியா எல்லாம் நாசமாக போயிடும். உடல் நல பிரச்சனைகளுக்கும் கற்பூரம் உதவும்னு சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தில் கூட கற்பூரம் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளி பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டும் சக்தி இருக்குன்னு நம்புகிறாங்க. உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்கா, எப்பவும் சண்டை, மன அழுத்தம், கலக்கம் தான் நடக்குதா அப்படின்னா கற்பூரத்தோட சில சுலபமான பரிகாரங்கள் உங்களுக்கு உதவலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாலட்சுமி அம்மாவோட அருள் எப்பவும் இருக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 1, வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜிக்கான கற்பூர பரிகாரம். வீட்டோட வாஸ்து தோஷம் குறையவும் பண வரவு அதிகரிக்கவும் பூஜை ரூமில் ஒரு கற்பூர உருண்டை வச்சுருங்க. அது கரைஞ்சு முடிஞ்சா மறுபடியும் புதுசாக வைங்க. இதால் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி குறையும், மனசுக்கு அமைதி வரும். நம்பர் 2, பணத்தட்டுப்பாடு. நீங்கள் பண பிரச்சனையால் அவதிப்படுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய பரிகாரம் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு ஒரு ரோஜா பூக்குள்ளே ஒரு சின்ன கற்பூர துண்டு வைங்க. மாலை அந்த கற்பூரத்தை எரித்து அந்த பூவை துர்கா அம்மாவுக்கு சமர்ப்பிங்க. இதை குறைந்தது 42 நாட்கள் தொடர்ந்து பண்ணணும். நம்பர் 3, திடீர் பணவரவு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வெள்ளி கிண்ணத்தில் கிராம்பு மற்றும் கற்பூரம் சேர்த்து எறிங்க. இதால் வீட்டில் பணத்தட்டுப்பாடு வராது. சிலருக்கு திடீர்னு பணவரவு கூட ஆரம்பமாகும். இது கூட 5 கோமதி சக்கரம், 5 கிராம்பு எடுத்து சிவப்பு துணியில் கட்டி மகாலட்சுமி அம்மாவோட பாதத்தில் தொட்டு உங்கள் பீரோவில் வைங்க. இதால் பணத்தில் வளர்ச்சி இருக்கும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நாம் நல்லவங்க தானே, அப்புறம் ஏன் பணம் கையில் நிற்க மாட்டேங்குது, ஏன் திடீர்னு தடங்கள் வருது? ஆன்மீகத்தில் சொல்கிறது ஒன்றே ஒன்று, நெகட்டிவ் எனர்ஜி மெதுவாக யாருக்கும் தெரியாமல் வேலை செய்யும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கையை மெதுவாக கட்டுப்படுத்தும். அதனால தான் இந்த கற்பூர பரிகாரங்கள் பயம் ப்ளஸ் நம்பிக்கை ரெண்டையும் சமநிலையாக வச்சுருக்கோம். இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா தொடர்ந்து கேளுங்க. அடுத்தது இன்னும் சக்தி வாய்ந்தது. நம்பர் 4, வாஸ்து தோஷம். நீங்கள் சில சமயம் வாஸ்து பிரச்சனையால் பண சேமிப்பு நிற்கலை. இதை சரி பண்ண வீட்டோட 2 மூலைகளில் கற்பூர உருண்டை வைங்க. அது கரைஞ்சா மறுபடியும் வைங்க. இதால் வாஸ்து தோஷம் குறையும், லக்ஷ்மி அம்மாவோட அருள் இருக்கும். நம்பர் 5, வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி போக ஒரு கிண்ணத்தில் 5 கிராம்பு கற்பூரம், பச்சை ஏலக்காய் எடுத்து எரித்து பூஜையிடம் முதல் முழு வீட்டில் காட்டுங்க. இதை வாரத்துக்கு குறைஞ்சது 2 தடவை பண்ணணும். இதால் வீட்டில் அமைதி, சந்தோஷம் இருக்கும். நம்பர் 6, எதிரிகள் தொந்தரவு. உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை தர்றாங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஹனுமன் சாலிசா அல்லது ஹனுமான் ஸ்தோத்திரம் படிங்க. அதுக்கப்புறம் 5 கிராம்பு கற்பூரம் சேர்த்து எரித்து ஹனுமன்ஜியை பூஜை பண்ணுங்க. எரிந்த பின்பு மிச்சமாக இருக்கும் சாம்பலை நெத்தியில் திலகமாக வைங்க. இதை பண்ணினா எதிரி பிரச்சனை குறையும். நம்பர் 7, வீட்டில் சுகம், அமைதி நிரந்தரமாக இருக்க இதை தினமும் பண்ணினா வீட்டில் சண்டை, மனக்கசப்பு மெதுவாக குறையும். ரொம்ப சுலபம். கற்பூரத்தோட சேர்த்து சில கிராம்பு எடுத்து எறிங்க. அதோட புகையை முழு வீட்டில் காட்டுங்க. இதால் குடும்பத்தில் இருக்கும் சண்டையும் குறையும், வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள பாசம், புரிதல் அதிகரிக்கும். அதோட உடல்நிலை பிரச்சனைகளும் மெதுவாக சரியாகும். வீட்டில் சுகம், அமைதி நிலைநாட்ட இது ஒரு சக்தி வாய்ந்த வழி. இங்கே ஒரு விஷயம் கவனிங்க, வீட்டில் காரணமே இல்லாமல் பிரச்சனை வந்தால் அது மனிதர்களால் மட்டும் இல்லை, சில நேரம் தெரியாத எனர்ஜி விளையாடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் அடுத்த பரிகாரம் ரொம்ப முக்கியம். நம்பர் 8, பித்ருதோஷம், காலசர்ப்ப தோஷம். தனியாக பல பேர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் ஏதோ சரியில்லை, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் முன்னேற்றம் வரலை. ஆன்மீகமாக பார்க்கும்போது இது ராகு கேது தாக்கம் மாத்திரம். இதை சரி பண்ண முதல்ல வீட்டோட வாஸ்துவை ஒழுங்கு பண்ணணும். அது முடியலன்னா தினமும் காலை மாலை ராத்திரி 3 வேளையும் நெய்யில் நினச்ச கற்பூரத்தை எரிங்க. அதோட கூட டாய்லெட், பாத்ரூம் இந்த 2லையும் 2 கற்பூர உருண்டை வச்சுடுங்க. இதுவே போதும். நம்பர் 9, திடீர் விபத்து, அபாயங்கள்லேருந்து பாதுகாப்பு. ஆன்மீகத்தில் சொல்கிறது என்னென்னா,
திடீர் விபத்துகளுக்கு காரணம் ராகு கேது சனி தாக்கம். அதோட கூட நம்ம கவனக்குறைவு மன உளைச்சலும் காரணம். இதுக்கு ராத்திரி ஹனுமன் சாலிசா படிச்சுக்கிட்டு கற்பூரம் எறிங்க. தினமும் காலை மாலை கற்பூரம் எரியும் வீட்டில் திடீர் அபாயங்கள் வராதுன்னு நம்புகிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கற்பூரம் எரிச்சிட்டு தூங்கினா பலன் இன்னும் அதிகம். நம்பர் 10, அதிர்ஷ்டம் ஜொலிக்க. தண்ணீரில் கற்பூர எண்ணெய் சில துளி கலந்து குளிங்க. இது உடம்புக்கு புத்துணர்ச்சி தரும், அதிர்ஷ்டத்தையும் ஜொலிக்க வைக்கும். இதில் சில துளி மல்லிகை எண்ணெயும் சேர்த்தா ராகு கேது சனி தோஷம் குறையும். ஆனால் இதை சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும். நம்பர் 11, கணவன் மனைவி இடையில அமைதி. ராத்திரி தூங்குற நேரம் மனைவி கணவனோட தலையணையில் சிறிய குங்குமப்பொடி வச்சிடணும். கணவன் மனைவியோட தலையணையில் 2 கற்பூர உருண்டை வச்சிடணும். காலை எழுந்ததும் அந்த குங்கும பொட்டலத்தை வீட்டுக்கு வெளியே சரியான இடத்துல போட்டு விடணும். கற்பூரத்தை எடுத்து படுக்கை அறையில் எரிக்கணும். இதால் மனஸ்தாபம் குறையும், உறவில் அமைதி வரும். நம்பர் 12, பணமும் புத்தியும் கிடைக்க. புதன்கிழமை குளிச்சுட்டு பச்சை கலர் துணி போடுங்க. கற்பூரம், கல்கண்டு, நெய், வெண்கல பாத்திரம் இதையெல்லாம் தானம் பண்ணுங்க. அதோட கூட ஜவ்வரிசி 12 மணிகள் எடுத்து கற்பூரத்தோட சேர்த்துறீங்க. இதால் புத்தி தெளிவு, பணவரவு, அதிர்ஷ்டம் எல்லாம் மேம்படும். நம்பர் 13, நோய்கள்லேருந்து பாதுகாப்பு. சனிக்கிழமை கற்பூர எண்ணெய் சில துளி தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரில் தினமும் குளிங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் கற்பூர துண்டு 42 கிராம் துண்டு எடுத்து அதில் அரிசி மஞ்சள் சேர்த்து துர்கா அம்மாவுக்கு ஹோமம் மாதிரி சமர்ப்பிங்க. நம்பர் 14, அக்ஷய புண்ணியம் கிடைக்க. சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னன்னா, தினமும் தேவி தேவதைகளுக்கு முன்னாடி கற்பூரம் எரிச்சா அக்ஷய புண்ணியம் கிடைக்கும். காலை மாலை பூஜை நேரத்தில் கற்பூரம் எரிச்சா வீட்டுக்குள்ளே நல்ல எனர்ஜி வரும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நோய்கள் குறையும். உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்பர் 15, கெட்ட பார்வை நீங்க. கற்பூர பரிகாரம். ஒரு நபருக்கு கெட்ட பார்வை பட்டிருக்கு அப்படின்னா கற்பூரம் ரொம்ப நல்ல பரிகாரம். கெட்ட பார்வை பட்ட நபரோட தலையிலிருந்து பாதம் வரைக்கும் 3 தடவை கற்பூரத்தை சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கற்பூரத்தை தரையில் வச்சு எரிக்கணும். கவனிங்க, பாத்திரத்துலேயோ வேற எந்த பொருட்களையோ வச்சரிக்கக்கூடாது. இந்த பரிகாரம் பண்ணினதும் கெட்ட பார்வை பாதிப்பு சீக்கிரமாக நீங்கன்னு நம்புகிறாங்க. நம்பர் 16, குழந்தைகளுக்கும் கனவு தொந்தரவுகளுக்கும். வீட்டில் சின்ன குழந்தை அடிக்கடி திடீர்னு பயந்துட்டு எழுந்துடுறானா அல்லது யாருக்காவது பயங்கர கனவுகள் வருதா, அந்த ரூமில் தினமும் காலை மாலை கற்பூரம் எரிங்க. இதால் அந்த அறையில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகும், பயங்கர கனவுகள் வராமல் இருக்கும்னு நம்புகிறாங்க. நம்பர் 17, பூஜை ரூமில் கற்பூரம். வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறது படி பூஜை ரூம் தான் வீட்டோட மைய எனர்ஜி இடம். அங்கே கற்பூரம் எரிச்சா நல்ல எனர்ஜி முழு வீட்டுக்குள்ளே பரவும், கெட்ட எனர்ஜி முழுக்க அழியும். அந்த நாளில் மகாலட்சுமி அம்மா வீட்டில் வாசம் பண்ணுவாங்கன்னு நம்புகிறாங்க. அதனால் பொருளாதார நிலை மெதுவாக வலுவாகும். நம்பர் 18, தினசரி பூஜை நேரத்தில் கற்பூரம். ஜோதிட சாஸ்திரத்தில் கற்பூரம் பூஜைக்கான முக்கிய பொருள். தினமும் பூஜை நேரத்தில் கற்பூரம் எரிச்சா வீட்டோட சூழல் சுத்தமாகும், மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பம் கவலை எல்லாம் குறையும். இந்த பரிகாரம் பணவரவுக்கும் உதவும். நம்பர் 19, பீரோவில் கற்பூரம். பணவரவு அதிகரிக்க ஒரு சின்ன கற்பூர துண்டை பீரோவில் வச்சுருங்க. இதால் பண வாய்ப்புகள் உருவாகும். மகாலட்சுமி அம்மாவோட கூட குபேரர் அருளும் பீரோவில் நிலைநிறுத்தும், தேவையில்லாத செலவுகளும் குறையும். நம்பர் 20, சமையலறையில் கற்பூரம். சமையலறையில் கற்பூர துண்டு வச்சா அது ரொம்ப சுபம். இதால் மகாலட்சுமி அம்மா சந்தோஷப்படுவாங்க. சமையலறைக்குள்ளே வர்ற பூச்சிகள் குறையும், அன்னம் பணம் ரெண்டுக்கும் குறைய வராது. இதோட இந்த பரிகாரத்தோட முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. இன்னும் இதே மாதிரி வாஸ்து ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்க உங்கள் சேனல் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.